வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் சொர்ணராஜ். பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலர். ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, இரு கோடுகள் அப்படின்னு ஒரு படம். அதில் ஒரு 10 வயசு பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உட்காந்துட்டு ஸ்லேட்டில் ஒரு கோடை போடுவார். அந்த கோடை போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சேலஞ்சு வைப்பார். இந்த கோட்டை அழிக்காமல் சின்ன கோடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அதுக்கான ஆன்சர் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ படத்தோட கதாநாயகி வருவாங்க. அந்த பையன்கிட்டேருந்து அந்த சாக் பீஸை வாங்கி அந்த ஸ்லேட்டில் அந்த பையன் போட்ட கோட்டுக்கு பக்கத்துலேயே அவன் போட்ட கோட்டை விட பெரிய கோடை ஒன்று போடுவாங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க, உன்னுடைய சேலஞ்சு படியே அந்த கோட்டை அழிக்காமல் உன்னுடைய கோட்டை நான் சின்னது பண்ணிட்டேன், இப்போ அது சின்ன கோடாக தெரியுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம இரு கோடுகள் தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இரு கோடுகள் தத்துவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாமல், அந்த சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணாமல், அதுக்கு மாற்றாக இன்னொரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இதைத்தான் நம்ம இரு கோடுகள் தத்துவம் அப்படின்னு மேலோட்டமாக பார்ப்போம். இப்போ ஏன் இதை சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1/1/2004 முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 1/1/2004 பின்னாடி என்பிஎஸ் அப்படின்னு ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதைத்தான் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன்லையும் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பென்ஷன் ஸ்கீமையும் பாதிக்காமல், அதில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் புதுசாக ஒரு பென்ஷன் ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க. அதாவது மத்திய அமைச்சரவை ஒப்புதலோடு யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை 1/4/2025 நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே 1/1/2004 முன்னாடி ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். 1/1/2004 பின்னாடி ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, அது என்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இப்போ 1/4/2025 பின்னாடி ஒரு புது பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு புது பென்ஷன் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1/4/2025 பின்னாடி பார்த்தா 3 வகையான பென்ஷன் ஸ்கீம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 1/4/2003 முன்னாடி வரைக்கும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு. அதைத்தான் நம்ம இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 1/4/2003 பின்னாடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு புது பென்ஷன் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ அதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த யூபிஎஸ் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த யூபிஎஸ் அப்படிங்கிற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் பல்வேறு ஃபீச்சர்ஸ் இருக்குது, சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு பல்வேறு ஊடகங்களில், பல்வேறு டிஸ்கஷனில், பல்வேறு மீடியாக்கள் எல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது, தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. பட் அதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டவையா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃபீஸ் மெமரண்டம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன்று இஷ்யூ பண்ணணும். இப்போ அந்த ஆஃபீஸ் மெமரண்டத்தில் தான் என்ன மாதிரியான சரத்துகள்லாம் வரப்போகுது, என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இந்த யூபிஎஸ் ஸ்கீமில் வரப்போகுதுங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியும். ஒன்று. அடுத்தது, இந்த யூபிஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான கைட்லைன்ஸ், ரூல்ஸு இதெல்லாத்தையும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரேம் பண்ணணும். அப்போ தான் அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை அதுக்கு ஆப்ஷன் கொடுத்து யாராவது போகணும்னு இருந்தால் அப்போ தான் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு நினச்சி அவங்க அந்த ஆப்ஷன் எடுத்து அந்த ஸ்கீமில் போவாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஸ்கீம்லேயே அவங்க இருப்பாங்க. சரி,
இப்போ இதெல்லாம் வந்து அதுக்கான கைட்லைன்ஸோ ரூல்ஸோ வந்ததுக்கப்புறம் தான் அவங்க முடிவு எடுக்க முடியும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த புதுசாக வரக்கூடிய யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை வந்து அடாப்ட் பண்ணுறாங்களா, அதில் ஏதாவது மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எம்ப்ளாயீஸுக்கு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி தான் பார்க்க முடியும். சரி, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த யூபிஎஸ் அப்படிங்கிற புது பென்ஷன் ஸ்கீமை பற்றி மேலோட்டமாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று, அதனுடைய டேட் ஆஃப் எஃபெக்ட் 1/4/2025 தான் அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனே அந்த தேதிக்கு பின்னாடி தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்க, குறைஞ்சது ஒருத்தர் வந்து 10 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கணும், அப்போ தான் அவருக்கு வந்து அந்த மினிமம் பென்ஷன் 10,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மினிமம் பென்ஷன் 10,000 ரூபா பென்ஷனுங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா குறைந்தது 10 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். அப்புறம் அந்த ஸ்கீமுக்குள்ளே அவர் வந்ததுலேருந்து 10 வருஷம் வேலை பார்க்கணும். அப்போ எப்போ அவர் எலிஜிபிலிட்டி ஆவார் அப்படின்னு பார்த்தா 31/3/2034 பின்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆவாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மினிமம் பென்ஷனான 10,000 ரூபா கிடைக்கும். ஏன்னா 1/4/2025 தான் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அதிலிருந்து ஒருத்தர் 10 வருஷம் சர்வீஸ் போட்டால் தான் அந்த மினிமம் பென்ஷனான 10,000 ரூபாய்க்கு அவர் எலிஜிபிலிட்டி ஆவார். அப்போ 31/3/2034 பின்னாடி அவர் ரிட்டையர் ஆகணும். இது ஒன்று. அப்புறம் 25 வருஷமும் அதுக்கு மேலும் சர்வீஸ் போட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஃபுல் பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 50% ஆஃப் த லாஸ்ட் பேட்ரான் அதை வந்து பென்ஷனாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெனிஃபிட்டை யார் அச்சீவ் பண்ணுவாங்க, யாருக்கு அந்த முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 2050க்கு பின்னாடி யார் ரிட்டையர் ஆவாங்களோ அவங்களுக்கு தான் அந்த யூபிஎஸ் திட்டத்தின் கீழான முழு பலன்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து முன்தேதிட்டு அமல்படுத்துவாங்க அப்படின்னுலாம் பேச்சு அடிபடுது. அப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புது பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ்ஸின்படி எம்ப்ளாயர் அதாவது கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து 18.5% இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் 14% தான் கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 10% ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் டிஏவாக இருக்குது. பணியாளருடைய பங்களிப்பு 10%. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 14% கொடுத்துட்ருக்கு. இந்த யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் வந்து 18.5% கொடுக்கணும். இதை வந்து 1/1/2004 கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது. 1/4/2025 தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்னு சொல்கிறதுனால அந்த தேதியிலிருந்து தான் அந்த 18.5% பங்களிப்பு தொகை இருக்கும் அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவதாக லாஸ்ட் பேட்ரான் எதுவாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதுக்கும் அதில் சொல்லியிருக்கிறாங்க. ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய லாஸ்ட் 12 months பே வந்து எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆவரேஜ் 1 month பே தான் லாஸ்ட் பேட்ரானாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சிஸ்டத்துக்கு கொஞ்சம் முரணாக இருக்கும். ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னத்த தேதிக்கு லாஸ்ட் பேட்ரான் அது பென்ஷன் கால்குலேஷனுக்கும் டிசிஆர்ஜிக்கும் லாஸ்ட் பேட்ரானாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரிட்டையர் ஆகக்கூடிய அந்த அரசு பணியாளரின் கடைசி மாத ஊதியத்தை தான் வந்து லாஸ்ட் பேட்ரானாக எடுத்துக்குவாங்க. இப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ 12 மாத ஆவரேஜ் பே வந்து லாஸ்ட் பேட்ரானாக எடுத்தால் அதில் என்ன மாதிரியான ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும். இப்போ ஒருத்தர் ஓய்வு பெறும் மாதத்தில் வந்து ஒருத்தர் ப்ரமோஷன் வாங்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த ஓய்வு பெறும் மாதத்தில் ப்ரமோஷனுக்கான அந்த புது பே வந்து அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பே தான் அவருக்கு வந்து ரிட்டையர் ஆகும்போது கிடைக்கக்கூடிய லாஸ்ட் பேட்ரானாக இருக்கணும். ஆனால் கடைசி 12 மாத ஊதியத்தை எடுத்து அதிலிருந்து ஆவரேஜ் பே வந்து லாஸ்ட் பேட்ரானாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் 11 மாதம் வந்து லோயர் போஸ்ட்டில் வாங்கின பேவாக இருக்கும். அப்போ இந்த 12வது மாதத்தில் தான் அவர் வந்து அந்த ப்ரமோஷன் போஸ்ட்டுக்கான பே வந்து ஹையர் பேவை வாங்கியிருப்பார். இப்போ இந்த 12வது மாதத்தில் வாங்கின அந்த ஹையர் பே ப்ளஸ் அந்த 11 மாதம் வாங்கின அந்த லோயர் போஸ்ட்டில் வாங்கின அந்த 11 மாத சம்பளம் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுங்கிறது ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும்.
இப்போ அதே இது லாஸ்ட் பேட்ரான் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணினால் அவர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு கூட ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு, அன்னைக்கு காலையில் அவருக்கு ப்ரொமோஷன் வருதுன்னு சொன்னால் அந்த போஸ்ட்டில் அவர் ஆக்ட் பண்ணிடுவார். அவருக்கு அந்த போஸ்ட்டுக்கான ஊதியம் வந்து நம்ம நிர்ணயம் பண்ணிடுவோம். அந்த பேரில் தான் அவர் ரிட்டையர் ஆவார். அப்போ லாஸ்ட் பேட்ரான் அப்படிங்கிறது அவர் கடைசி நாளில் எந்த ஊதியம் வாங்குறாரோ அந்த பேவை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவருக்கு பென்ஷனும் கிராஜுவிட்டியும் நம்ம கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த யூபிஎஸ்சியில் சொல்லியிருக்கக்கூடிய லாஸ்ட்டு 12 மந்த்தினுடைய ஆவரேஜ் பே வந்து லாஸ்ட் பேட்ரானாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அடுத்ததான் நம்ம இந்த 10 இயர்ஸுக்கு கீழே ஒருத்தர் சர்வீஸ் போடுறாரு, யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு கீழே ஒருத்தர் சர்வீஸ் போட்டு ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்கீமில் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அது வந்து விகிதாச்சார அடிப்படையில் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்ன மாதிரியான சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரூல் ஃப்ரேம் பண்ணி கைட்லைன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி 25 வருஷம் அதுக்கு மேலே சர்வீஸ் போடுறவங்களுக்கு அந்த ஃபுல் பென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துக்கு மேலே 25 வருஷத்துக்கு உட்பட்டு ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாருன்னு சொன்னால் அவருக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்டெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கான ரூல்ஸு கைட்லைனு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து தெளிவுபட சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஊர்ஜிதமில்லாத ஒரு நியூஸாக தான் நம்ம அதை பார்க்கணும். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும், இதை பொறுத்து தான் இதை வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு யோசிக்கலாம். அதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்களை பொறுத்தவரை ஒருவேளை இந்த யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் வரக்கூடிய அந்த கைட்லைனையோ அந்த ரூல்ஸையோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல் வரும் எம்ப்ளாயீஸுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே அவங்க வந்து சிபிஎஸ்சில் இருக்கிறவங்க ஒருவேளை இந்த யூபிஎஸ் திட்டத்துக்கு வரலாம். அப்படி வரும்போது அவங்க வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணி வரணும் அப்படின்னு ஒரு சரத்தை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து இந்த யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு செல்லும் உரிமையை கோர முடியாது அப்படிங்கிறது அந்த இடத்துல இம்ப்ளாய்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு டைலமா பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது சம்மந்தமாக என்ன மாதிரியான கைட்லைன்ஸு ரூல்ஸ் எல்லாம் வருதுங்கிறத பொறுத்து அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலும் நம்ம இதை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.